இந்த ரவுடிகள், கிரிமினல்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னர் டயலாக்ல அவங்க செய்ய போற ஒரு செயலை பற்றி யோசிப்பாங்க. உள்ள உரையாடல் நிகழ்த்துவாங்க. அதோட லாப நஷ்டம் இதெல்லாம் நிகழ்த்துவாங்க. ஆனா அவங்களுடைய எமோஷனல் பேஸ்லைன் வந்து வெறி, கோபம், வயலன்ஸ் அதுல இருக்கும். அப்ப எனர்ஜெட்டிக் போஸ்டர் என்ன ஆகும்னா, வெட்றா அவன, வராது வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம்டா. அதுதான் எனர்ஜெட்டிக் போஸ்டர். அந்த ஃபைனலா கான்ஷியஸா லைஃப் அப்ரோச் பண்ற டெசிஷன் எடுக்கிறீங்க இல்லையா, அதான் எனர்ஜெட்டிக் போஸ்டர். ஆனா ஒரு கொடுமை என்னன்னா, இது தப்பான எனர்ஜெட்டிக் போஸ்டர். ஏன் அது தப்பான எனர்ஜெட்டிக் போஸ்டர்னு சொல்றேன்னா, வெட்டிடுவீங்க. அதுக்கு மேல சிறை, வழக்கு, அதனால வர்ற பிரச்சனைகள், இதையெல்லாம் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. முதல்ல மனசு என்ன சொல்லும், வெட்றா, வரதை பார்த்துக்கலாம்டா. ஆனா வெட்டின பிறகு ஹேண்டில் பண்ண முடியாது, வர்றதை பார்க்க முடியாது. ராங்கான எனர்ஜெட்டிக் போஸ்டர் உங்கள் வாழ்க்கையை நரகத்தில் தள்ளும். அதாவது செயலுக்கு முன்பாக வருவதை பார்த்து கொள்ளலாம் என்றும், வரும்பொழுது அவைகளை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கின்ற வாழ்க்கை முறைதான் நரகம். அதாங்க நரகம், வேற ஒண்ணுமே இல்லை.